தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் நரேந்திரபாலா. ஒரு நல்லவங்களை நல்லது பண்ணுறவங்கள கெட்டவங்களாக சித்தரிக்கிறதும் அவங்கள பற்றி தப்பாக சொல்கிறதும் உலகத்திலேயே மட்டமான செயல். முடிஞ்சால் நம்ம நல்லது செய்யணும், இல்லை அவங்கள போட்டியாக நினச்சா அவங்களுக்குனே நல்லது செஞ்சு நம்மளும் வளர்ச்சி அடையணும். அதுதான் செய்யணுமே தவிர ஒருத்தவங்களை அழிக்க நினைக்கிறதும் ஒருத்தவங்க வளர்ச்சியை கெடுக்கிறதும் ஒருத்தவங்களை பற்றி அவதூறாக பேசரிக்கிறதும் தப்பாக சித்தரிக்கிறதும் ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் கிடையாது. அது மிருகம் கூட செய்யாத அந்த செயலை. ஆனால் அந்த மனிதன் ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. எதுக்காக சொல்கிறேன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி எப்போ பாரு ஒரு தேவையில்லாத விமர்சனங்களை வைக்கிறது தான் இந்த ஊடகங்களுக்கும் சில அரசியல் விமர்சகர்களுக்கும் வேலையாக இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா, குறிப்பாக இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல பேர் எடுக்கிற நேரத்தில் ஐயாவை குறை சொல்லிவிட்டு இவங்க தான் இன்னும் பெரிய தலைவர் மாதிரியும் தமிழக அளவில் இவங்க சாதிச்சு கிழிச்சி மாரியும் அப்போ மட்டும் பேச வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பொழப்பே. மற்ற நாட்களில் பொழப்பு இருக்காது. இதே போல் பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிக்கிறதுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி பேரை கெடுக்கிறதுக்கும் இதை போல் பேசுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிக்கிட்டு பேசக்கூடிய ஆட்கள் தான் இவங்களாம். ஆனால் இவங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பொட்டி வாங்குற கட்சி, கூட்டணி மாறி மாறி வைக்கிற கட்சி அப்படின்னு விமர்சனம் செய்வாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சவுக்கு சங்கன்னு ஒரு பெரிய புலவர் ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வன்னியர் விரோத போக்க தான் நடப்பார். வன்னியர்களை பற்றி தப்பாக தான் பேசுவார். பாட்டாளி மக்கள் கட்சி தப்பாக தான் பேசுவார். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமாகிய அண்ணன் வினோபா பூபதி அவர்கள் சவுக்கு சங்கரோட இன்டர்வியூவில் தெளிவாக சொல்கிறாரு, இதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி இவ்வளோ பண்ணியிருக்கு, இந்த ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் இவ்வளோ செஞ்சுருக்காங்க, சமூக நீதி காப்பாற்ற பாட்டாளி மக்கள் கட்சி இவ்வளோ செஞ்சுருக்கு, இவ்வளவு சாதனைகளை பாட்டாளி மக்கள் கட்சி பண்ணியிருக்கு அப்படின்னு பொறுமையாக தெளிவாக சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அடுத்த நாள் விமர்சனம் வைக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியை. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க மட்டும் கோடி கோடியாக சம்பாதிச்சு வளர்ச்சி அடைவாங்க, அந்த மக்களை அப்படியே வச்சுருப்பாங்க அப்படின்னு இன்னும் அதிசயம் தான் பேசுகிறாரு சவுக்கு சங்கர். மற்ற கட்சிகளில் உள்ளவங்கலாம் தொண்டனை என்ன அப்படியே ஒவ்வொருத்தரையும் கோடீஸ்வரம் ஆக்கி விட்ருக்காங்களா, இல்லை அவங்க வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா? எல்லாருமே அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அவங்க அந்த கட்சி மேலே உள்ள பற்றால் பிடிப்பால் தலைவரை பிடிச்சி போய் பயணிச்சிட்டு இருக்காங்க. அது திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், விடுதலை சிறுத்தை ஆகட்டும், நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், எல்லாமே அப்படி தான். இல்லை எந்த தலைவர் தான் தொண்டனுக்கு கோடி கோடியாக எடுத்து கொடுத்து ஒவ்வொரு தொண்டனோட வாழ்க்கையும் அப்படியே மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அதையும் செய்வார். ஆட்சியில் இருந்தால் அனைத்து சமூக மக்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவார். இன்றைக்கி ஆளும் கட்சிகள் ஆண்ட கட்சிகள் இந்த நாட்டோட வளர்ச்சியை இந்த மக்களோட வளர்ச்சியை என்ன மேம்படுத்திட்டாங்க? அவங்கள கேட்க துப்பு இல்லை. நல்லது செய்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிக்க வந்துட்டீங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைக்காமலே எம்எல்ஏ எம்பியாக இருந்து இந்த மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. ஒருத்தர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்காக இன்றளவும் போராடிட்டு வராரு. அந்த சமூக நீதியை சீர்படுத்தி மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் வளர்ச்சி காண வச்சு இலவச மருத்துவம் இலவச கல்வி தந்து ஒரு சமமான சலுகைகளை தந்தால் அவங்கவுங்க வாழ்க்கை தானாக மேம்படும். அப்படி ஒரு செயலை செய்யக்கூடிய கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. எந்த தலைவனும் தொண்டர்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் கோடி ரூபா கொடுத்து முன்னேற்ற முடியாது. பெரிய இவர் மாரி பேசுகிறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது குடும்பம். சவுக்கு சங்கர் அவர்கள் மரியாதையாக பேசணும். நீங்கள் மற்ற கட்சிகளை பேசுகிற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிக்கக்கூடாது. சௌமியா அன்புமணி ராமதாஸ் காரை திறக்கிறாங்க, அதில் நிறைய பட்டுப்புடவை இருக்குது, நான் எடுத்துகிட்டு போகிறேன் நீன்னு தூக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற அதை விமர்சிக்க உனக்கு என்னடா தகுதி இருக்குது? வன்னியர் விரோத போக்கு உள்ள நீ என்ன பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சிக்கிற? சவுக்கு சங்கர்னா பெரிய கொம்பா நீனு? உன் வீட்டில் உன் அம்மா அக்கா தங்கச்சிக்கு நீ வேலை செய்ய மாட்டா? விருப்பப்பட்டு தானே செய்வேன். நம்ம எடுப்போன்னு இது ஒரு சாதாரண விஷயம். எங்கள் அன்னைக்கு நாங்கள் அன்பாக எங்கள் குடும்பம் அப்படின்னு நினச்சி நாங்கள் செய்கிறோம். அவங்க ஒன்றும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு அதிகாரமாக அவங்க ஒன்றும் வேலை விடல. பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு குடும்பம். அது இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியோட நிகழ்வுகளையும் பார்த்தாலே தெரியும். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட மகளிர்கள் விரும்பி புகைப்படம் எடுக்கிற போல, தொண்டர்கள் எளிய முறையில் கை கொடுத்து பக்கத்தில் நிற்கிற போல எந்த தலைவர்கிட்டையாவது நீ காட்டு பார்க்கும் இருக்கவே இருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சியில் மட்டும்தான் அந்த பந்தமும் பாசமும் இருக்கும். அந்த பாசத்தை கொச்சப்படுத்துகிற ஏன் மற்ற தலைவர்கள்லாம் தாங்கினதை நீ பார்த்ததே இல்லையா? கம்பளம் விரிச்சதை, சேர் விரித்து போட்டதை, மற்ற தலைவர்களுக்கு ஊந்து தாங்கினதை பார்க்கலையா? இல்லை காலில் ஊந்து கும்பிட்டதை பார்க்கலையா? என்னத்தை நீ பார்க்கல? நீ யாருக்கிட்ட பொட்டி வாங்கிட்டு நீ பேசுகிற? நீ யார்கிட்ட பொட்டி வாங்கிட்டு பேசுகிற? எதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் விமர்சனம் பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியாதா? எல்லாரையும் மரியாதையாக பேசக்கூடிய ஆட்கள் தான் நாங்கள். ஆனால் நீ ரொம்ப தகுதி தர ஆதாரம் மட்டும் நீ வன்னியர் சமுதாயத்து மேலே பஞ்சம் கொண்டு நடந்துகிட்டு இருக்கீங்க சவுக்கு சங்கர். இதுக்கு முன்னாடி நிறைய வன்னியரை விமர்சிச்சிருக்கீங்க. அது கூட எங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி தெற்குண்டு செயலாளர் மதிவாணன் அவர்கள் உங்களை தொடர்பு கொண்டு பேசினார். நீங்கள் சரியான பதில் அளிக்கல, மெசேஜ் அனுப்புகிறாரு. அதுக்கு நீ கெட்ட வார்த்தையில் மெசேஜ் அனுப்புறீங்க. நீ ஒரு நாகரிகமான ஊடகவியலாளனா? ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது காட்டவா? நீ மெசேஜ் அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. ஒரு ஊடகவியலாளனா நேர்மையாக பேசணும், நாவடக்கம் வேணும், விமர்சிக்க தகுதி வேணும். இன்றைக்கி ஊடகத்தில் நாகரிகமாக பயணிக்கணும்னு ஒருத்தர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. எங்களை அவ்வளோ கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க, அவ்வளோ சித்தரித்து பேசுகிறாங்க, அவ்வளோ வன்மம் கொண்டு வேணும்னே பேசுகிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்ச நல்லதை எடுத்து சொன்னாலும் இதெல்லாம் சித்தரிப்பு சூழ்ச்சி அப்படின்னு ஆதாரபூர்வமாக எடுத்து காட்டினாலும் அதில் சாதிய வன்மம் கொண்டும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மேலே வன்மம் கொண்டும் அதில் அவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்கும் நாகரிகமாக தான் பதிலளிச்சிட்டு இருக்கோம். அதுதான் நாகரிகம்.
உன் இஷ்டத்துக்கு கெட்ட வார்த்தையில் அசிங்கமாக மெசேஜ் அனுப்புகிற. நீலாம் வந்து மீசையை முறுக்கிட்டு வந்து இன்டர்வியூ கொடுத்து பேசுகிற. அதில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறோம் பாரு உன் தகுதி என்னென்னு. உன் தகுதி என்ன, நீ என்னென்ன பண்ணுன அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். யாரும் உத்தமம் கிடையாது. நீ பெரிய அப்படியே உத்தம மாரி பேசிக்கிட்டு நீ எந்த கட்சிக்கு சொம்பு தூக்கிட்டு நீ பேசுகிற, எந்த கட்சிக்கிட்ட பொட்டி வாங்கிட்டு நீ பேசுகிற அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிக்க தகுதி தராதரம் வேணும், உனக்கு நாவடக்கம் வேணும். இன்னொரு தடவை எங்கள் குடும்பத்து பெண்களையோ இல்லை எங்கள் கட்சியை பற்றியோ நீ இழுத்து பேசுன, உனக்கு மரியாதை கெட்டுரும், அவ்வளோதான். எல்லாத்தையும் நியாயமாக பேசுகிற நீங்கள் வந்து ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியோட நல்லதை பேச மாட்டேங்கிறீங்க? மருத்துவர் ஐயா செஞ்ச நல்லது எவ்வளவோ இருக்குது. சமூக நீதிக்காக போராடினது, இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது, குடிதாங்கில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தோட பிணத்தை தூக்கிக்கிட்டு தன் சொந்த சமுதாயத்தை எதிர்த்து அந்த பிணத்தை அடக்கம் பண்ணது. அதன் பிறகு மாவீரன் காடுவெட்டியார் அவர்களை வச்சுக்கிட்டு அரியலூர் ஜெயங்கொண்டம் பகுதியில் இரட்டை கோல முறையை ஒழிச்சது. அங்கே தாழ்த்தப்பட்ட மக்களை மாலை மரியாதையோட கோயிலுக்குள்ளே அழைத்து சென்றது. அதன் பிறகு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பட்டியலின சமூகத்தினருக்கு மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது. சித்த மருத்துவக் கல்லூரிக்கு பண்டித அயோத்திதாசர் பேரை வச்சது. 108 கொண்டு வந்தது. உணவு திட்டத்தில் FSSI கொண்டு வந்தது. இன்னும் எவ்வளவோ போலியோவை ஒழிச்சது, எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டீங்க? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு, அவர் செஞ்ச நல்லது என்ன. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன நல்லது செஞ்சார், பாட்டாளி மக்கள் கட்சியினர் MLAவாக இருந்து MP-யாக இருந்து என்னென்ன நல்லது செஞ்சுருக்காங்க அத்தனையும் சொல்லியிருக்காரு. ஏன் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உரிமைக்காக மக்களின் நலனுக்காக போராட்டம் பண்ணால் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து உடனே கலவரக்காரர்களுங்கிறீங்க, ரவுடி கும்பலுங்கிறீங்க. நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நெய்வேலி பகுதியில் விவசாயிகளுக்காக NLC போராடினப்பவும் அப்படி தான் சொன்னீங்க. இடஒதுக்கீடு கேட்டு சென்னையில் போராடினப்போ அப்படி தான் சொன்னீங்க. எப்படி நீங்கள் வந்து வன்முறையாளர்னு சொல்கிறீங்க? எங்களுக்காக உரிமை கேட்குறதும் மக்கள் நலனுக்காக போராடுறதும் தப்பா? இன்றைக்கி மற்றவங்களாம் பேசுனா வந்து உரிமை, புரட்சி, சமூக நீதி, அதே பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்கள் போராடிட்டா வந்து நீங்கள் வந்து கெட்டவங்களாக சித்தரிப்பீங்களா? ஏன் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து மாநாடு நடக்க அனுமதி தராங்க, கூட்டம் நடக்க அனுமதி தராங்க, பாட்டாளி மக்கள் கட்சி போராடணுன்னா அனுமதி கிடையாதா? என்ன இது ஒரு நியாயம்? அந்த நியாயத்தெல்லாம் ஏன் உங்களால் பேச முடியல? இன்றைக்கி திமுகவை மட்டும் விமர்சனம் பண்ணுறீங்க, மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணுறது கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து இதே போல் விமர்சனம் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் யார்கிட்ட பொட்டி வாங்கிட்டு பேசுகிறீங்க? விமர்சனம் பண்ணவும் ஒரு தகுதி தராதரம் வேணும். சும்மா உங்கள் டிஆர்பிக்காக, பப்ளிசிட்டிக்காக, இவங்களை எதிர்த்தா நம்ம பெரிய ஆளாங்கிறதுக்காக நீங்கள் பேசுகிறீங்க. உங்கள் அறிவு ஞானத்துக்கு நீங்கள் பேசிக்கிங்க. ஆனால் நான் வடக்கம் வேணும். பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிக்க தகுதி கிடையாது. நீங்கள் நல்ல ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட நல்லதையும் பேசணும். அப்போ நீ மனுஷன், அப்போ நீ நல்லவன். அதை விட்டுட்டு எப்போ பாரு பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சிக்கிறதும், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் என்னவோ கூட்டணி வைக்கிற மாதிரியும், பொட்டி வாங்குற மாதிரியும், தொண்டர்களுக்கு ஒன்றும் செய்யாத மாதிரியும், மற்ற கட்சிகள்லாம் என்னவோ தொண்டர்கள் எல்லாருக்கும் மாடி ஊட கட்டி கூட கோபுரத்தில் உட்கார வச்சு மாதம் கோடி கோடியாக பணம் கொடுக்குற மாதிரியும் பெரிய நியாயவாதி மாரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆண்ட இரு கட்சிகள் கொள்ளையடித்த விவகாரம் எவ்வளவு இருக்குது, ஊழல் செஞ்ச விவகாரம் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு பணம் செலவு பண்ணுறாங்க, எவ்வளவு கோடி கோடியாக வந்து கொள்ளையடித்து வந்து வழக்கில் மாட்டுறாங்க, அதெல்லாம் வந்து கேட்க துப்பு இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சிக்க யாருக்குமே தகுதி கிடையாது. மக்கள்கிட்ட கொண்டு தவறாக சேர்க்கணும், பாட்டாளி மக்கள் கட்சியோட நற்பெயரை கெடுக்கணும், அந்த தலைவர்களோட வந்து நற்செயலை மறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்களாம் செயல்பட்டு இருக்கீங்க. இன்னும் இந்த அரசியல் நேரத்தில் வந்துடுவாங்க, ஒரு 4-5 வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களே வந்துடுவாங்க. ஐயோ நாங்கள் தான் வன்னியரை காப்பாற்ற போகிறது, நாங்கள் தான் ராமதாஸ் ஐயா காப்பாற்ற மாட்டார் அப்படின்னு. உங்களெல்லாம் வந்து தமிழகம் முழுக்க ஒரு போராட்டம் பண்ண முடியுமா? தமிழகம் முழுக்க வன்னியர்களுக்காக குரல் கொடுக்க முடியுமா? ஒரு ஆளும் கட்சியை எதிர்க்க முடியுமா? இன்றைக்கி ஐயா இருக்கிறப்பவே இவ்வளவு ஆட்டம் காட்டுறாங்க, இவ்வளவு வஞ்சம் வன்மம் அழிக்க பார்க்குறாங்க. தமிழகம் முழுக்க ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி யார் கூட கூட்டணி வைக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைக்கிறவங்க தான் 2ஆம் இடத்தை பிடிப்பாங்க அப்படின்னு வந்து அரசியல் விமர்சகர்களும் ஊடகங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பாட்டாளி மக்கள் கட்சி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த குறை பேசுகிற வன்னியர்களால் வர முடியுமா? ஒரு நாளும் வர முடியாது. தயவு செஞ்சு நீங்களும் ஐயாவை தவறாக பேசுகிறத குறைச்சிக்கிங்க. இன்றைக்கி சாதி கட்சியாக சித்தரித்து, சாதி வெறியராக சித்தரித்து பாட்டாளி மக்கள் கட்சியை குறை சொல்கிறாங்க. ஆனால் அந்த சாதி பற்று, சாதி வெறியும் இல்லைங்கிறது இந்த மக்களுக்கு புரிய மாட்டேங்குது, இதே போல் அரசியல் விமர்சகர்களுக்கும் புரிய மாட்டேங்குது. ஆனால் இதெல்லாம் சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். இனிமேல் மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட தன்மை என்னன்னு புரியுது. மக்களுக்கு பிரச்சனைனா களத்தில் யார் வந்து நிற்கிறாங்கிறது புரியுது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்த சாதனை, அவர்கள் பெற்ற விருது, அவர் எப்படி அறிவார்ந்த தலைவர், என்னென்ன நல்ல செயல் திட்டங்கள் வச்சுருக்காரு, எப்படி செயல்படுத்துவார், இன்றைக்கி மக்கள் சார்ந்த மண் சார்ந்த அத்தனை பிரச்சனைகள்லையும் எப்படி குரல் கொடுக்குறாரு அப்படிங்கிறது மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. இனிமேல் உங்கள் சித்தரிப்பெல்லாம் எடுபடாது. நீங்கள் வேணால் கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதான், கதறிக்கிட்டே கிடக்க வேண்டியதான். பாமக சாதி கட்சி, பாமக கூட்டணி வைக்கிற கட்சி, பாமக பொட்டி வாங்குற கட்சின்னு பொட்டி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு ஏது போனோம் அப்படிங்கிற சிந்தனை மக்களுக்கு வராதா? நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பொட்டி வாங்கிக்கிச்சு, இதே மற்ற கட்சிகள் கூட்டணி வைக்கிறாங்களே அவங்க வந்து பொட்டி வாங்கிக்க மாட்டாங்களா? அவங்களாம் வந்து சும்மா இலவசமாக அரசியல் வேலை செய்வாங்களா? அப்போ தமிழகத்தில் ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சிகள் மக்கள் பணத்தை கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து வச்சுருக்காங்க. இது மக்களுக்கே தெரியும். அதனால இனிமேல் இந்த தரம் தாழ்ந்த விமர்சனம், தேவையற்ற விமர்சனம்லாம் வைக்காதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி நேர்மையாக செயல்படக்கூடிய கட்சி.
தேர்தல் நேரத்தில் எல்லாமே பணம் செலவு பண்ணுவாங்க, வந்து ஓட்டுக்கு பணம் தருவாங்க. இது வந்து எல்லாருமே செய்வாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பணம் வாங்குதுன்னா அப்போ மற்ற கட்சிகளும் பணம் வாங்குறாங்க, ஓட்டுக்கு மக்கள் பணம் வாங்குறாங்க. இதே போல் விமர்சிக்கிறதுக்குன்னு 10 பேர் எச்ச எலும்பு துண்டு மாரி நீங்களும் பணம் வாங்குறீங்க. அதெல்லாம் ஒத்துக்குங்க. நாங்களும் வந்து பொட்டி வாங்குகிறோம், நாங்களும் வந்து இந்த எச்ச பணத்தை வாங்கிட்டு தான் பேசுகிறோம் அப்படின்னு. பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சிக்கிறதுக்கெலாம் தகுதி வேணும். சவுக்கு சங்கர் இனியும் வந்து நேர்மையாக பேச கற்றுக்குங்க. வன்னியர் சமுதாயத்தை வந்து தீவிரமாக சித்தரிக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சியை தவறான சிந்தனையில் கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கறது அப்படிலாம் வந்து செய்யலான்னு கனவு கூட கண்டுறாதீங்க. உங்களுக்கு எதிராக நிறைய பேர் பேசுவோம். நீங்கள் பேசி எங்களை கோவப்படுத்தி அதில் ஏதாவது நாங்கள் வந்து உங்களை நேரில் பார்க்குறப்ப ஏதாவது எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் ஏதாவது செஞ்சுட்டா உடனே அவங்க வந்து வன்முறையாளர்கள், என்னை தாக்கி விட்டார்கள், நான் தான் சொன்னனே, அவர்கள் அப்படி தான் ரவுடிகள் அப்படிம்பீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினர் வந்து நீதிக்காக, நேர்மைக்காக, நியாயத்துக்காக மட்டும்தான் போராடுவாங்க, நியாயத்தை மட்டும்தான் தட்டி கேட்பாங்க. அதனால் சவுக்கு நீங்கள் கொஞ்சம் அமுக்கி வாசிங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினரை வந்து மேலே வேகப்படுத்தி கோவப்படுத்தி வாங்கி கட்டிக்காதீங்க. தப்பு செஞ்சால் எடுத்து சொல்லுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையாகவே அந்த தப்பை செஞ்சால், அது தவறானதாக இருந்தால் எடுத்து சொல்லுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் யார் செஞ்சாலும் எல்லாருக்குமே அதான் சொல்கிறான், தப்புன்னா தப்புன்னு எடுத்து சொல்லுங்கள், சரின்னா சரின்னு சொல்லுங்கள். அந்த ஒரு செயலை தான் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கடைப்பிடிச்சு நடந்துக்கிட்டு இருக்காங்க. தொண்டர்களையும் அதன் வழியில் தான் வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அரசாங்கமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தப்பு செஞ்சால் தப்புன்னு சொல்லுவாங்க, நல்லது செஞ்சால் பாராட்டுவாங்க, மக்களுக்கு ஆபத்துன்னா போராடி தடுத்து நிறுத்துவாங்க. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட தன்மை. அதே போல் நடந்துக்குங்க. மற்றவங்கள்ட்ட பொட்டி வாங்கிட்டு நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிக்காதீங்க. மக்களும் சரி இது போல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தன்மையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து சமூக மக்களுக்குமாக தான் ஒழிச்சிக்கிட்டு வராங்க. பட்டியலின சமூகத்திற்கும் எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காங்க. பட்டியலின சகோதர சமூகத்து கூட சகோதரத்துவமாக இருக்கணும்னு எவ்வளவோ வந்து முன்னெடுப்பு நடத்தி அதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். தமிழகத்தையும் மக்களையும் காக்கக்கூடிய கட்சின்னா பாட்டாளி மக்கள் கட்சி. தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோட செயல்பாடு உங்களுக்கே தெரியும். இது போன்ற சித்தரிப்பு சூழ்ச்சி செய்கிறவங்கள திருத்த முடியாது. அவங்களாம் மனசு வந்து மனசாட்சியோடு பேசி திருந்தினா தான் உண்டு. பிறரை அழித்து வளரணும்னு நினச்சோம்னா அது நமக்கு தான் அழிவு. என்னைக்காக இருந்தாலும் அந்த வளர்ச்சி வந்து நமக்கு வந்து வீழ்ச்சியை கொடுத்துரும். பிறரை தவறாக சித்தரித்தோம்னா நமக்கு என்னைக்காக இருந்தாலும் அழிவு தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. நல்லது செஞ்சால் பாராட்டுங்க, தப்பு செஞ்சால் தட்டி கேளுங்க. நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சுக்கிங்க. அதுதான் நல்ல மனித தன்மையான செயல். மக்களெல்லாம் சிந்திச்சு ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க. சாதி மத பேதமின்றி நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நன்றி.